يا سيدي سندي غوثي ويا مددي كل لاهرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله في ناموه الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأكرمين وأزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العلي العليم قال نبينا صلى الله عليه وسلم من عادى لي وليا فقد آذنته بالحرب صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உத்தம கோமான் நபிகள் நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய அனைத்து சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் உயர் வலிமார்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் இந்த இடத்திலே குழுமி இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் சிறார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டுவாக. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எனதருமை தோழர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லாம் இருக்கின்ற இந்த மஜ்லிஸ் கௌசனா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தினுடைய உயரமான புகழ் பாடுகின்ற மஜ்லிஸிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கௌசனா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தினுடைய 866 866 உருஸ் தான் இந்த உருஸ். 866வது வருஷம் நாங்கள் கௌச நாயகத்தை நினைச்சு கொண்டிருக்கிறோம். எங்கட வாப்பா மௌத்தாகிப்பாரு, அப்பா மௌத்தாகிப்பாரு, அப்பட அப்பா மௌத்தாகிப்பாரு, 3 தலைமுறைக்கு அங்கே நாங்கள் ஞாபகம் செய்யறதே இல்லை. ஆனால் கௌச நாயகத்தை எங்கட வாப்பாவும் இல்லை, எங்கட அப்பாவும் இல்லை, அப்படித்தானே செல்லும். ஆனால் 866 வருஷம் இன்றைக்கு நாங்கள் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறோம். இது கௌச நாயகத்தினுடைய பெரிய கராமத்து இல்லையா? அல்லாஹுவால ஒரு அதிகாரம், அதற்கான தனிப்பெரும் சிறப்பும் ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுத்து இல்லைன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு நாங்கள் அவங்கள பற்றி ஞாபகம் செய்வோமா? இல்லை. அப்போ 866வது மஜ்லிஸில் நாங்கள் இருக்கிறோம். கௌச நாயகம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 470 பிறந்தவங்க. ஹிஜ்ரி 470 பிறந்தவங்க. இன்றைக்கு நாங்கள் ஹிஜ்ரி 1447வது வருஷத்தில் இருக்கிறோம். இதுவே கௌச நாயகத்துடைய தனிப்பெரும் சிறப்பு. விலாயத்தினுடைய அரசர்கள் அவுலியாக்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவுலியாக்களுடைய பலர் இருக்கின்றார்கள். அதனுடைய பல படித்தரங்கள் இருக்கின்றது. அவுலியாக்கள் என்பவர்கள் யார் என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அவுலியாக்கள் அப்படின்னு சொல்றது எங்களை போல மனுஷன்தான், ஜின்னும் அல்ல மலக்கும் அல்ல, மனுஷர் தான். ஆனா அந்த மனுஷருக்கு தனிப்பெரும் சிறப்பை இந்த உலகத்துல கொடுக்கிறது. அவுலியாக்களாக நாங்களும் மாறலாம். எப்படி மாறலாம்னு சொன்னா, அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமா நீங்க நினைச்சிடப்படாது, நீங்கெல்லாம் அவுலியாக்கள் தானே, உங்களுக்கு வேண்டியதை செஞ்சிடலாம், அப்படி அல்ல. அவுலியாக்கள் ஆனதுக்கான காரணம் ஒன்று, முக்கியமான ஒரு காரணம் இருக்கலாம். அல்லாஹு தஆலா பிறக்கின்ற பொழுதே அவுலியாக்களாக அனுப்புறது. 2வது பங்கு எப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு அதுக்கு பிறகு அவுலியாக்களா ஆகிறது. இன்றைக்கு நாங்க ஞாபகம் செய்யற மகான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுடைய பேரப்புள்ள, ரசூல்லோட கிராண்ட் சன் கௌசனா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அன்னவங்க கௌசனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுடைய கிராண்ட் சன். அப்படி இருந்தும் அவங்க நிறைய பக்குவங்கள் அடைஞ்சிக்கிறாங்க. எங்களை போல எங்களுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் ஒன்று கிடைச்சிட்டு நாங்கள் பேசாமல் இருந்துருவோம், நாங்கள் தொலை தேவையில்ல, நாங்கள் அதை செய்ய தேவையில்ல, இதை செய்ய தேவையில்ல அப்படின்ட்டு கௌச நாயகம் அன்னவங்க இருக்கல்ல. அவங்க கிட்டத்தட்ட 51 வருஷம் வரைக்குமே நிறைய விஷயங்கள்ல பாடுபட்டிருக்கிறாங்க. அமல் மட்டுமல்ல, காட்டு வாசத்தில் ஈந்திக்கிறாங்க. அப்படின்னா காட்டிலே ஈந்திக்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை கழிச்சவங்க தான் கௌச நாயகம் அன்னவர்கள். இப்ப இந்த அவுலியாக்கள் என்பவங்க யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மனுஷன்
எங்களுக்கு வந்து கடமையான அமல்களை நாங்கள் செய்கிறோம் இல்லையா? எங்களுக்கு வந்து நோன்பு பிடிச்சிறது, அதை போல தொழுகிறது, இதெல்லாம் கடமை. இந்த கடமைக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக என்ன சரி எதிர்பார்க்கலுமா? நான் லுகர் தொழுதிக்கிறேன், எனக்கு இதை தரணும் யா அல்லாஹ் நீ, அப்படி எதிர்பார்க்கலுமா? ஏலா. ஏண்டா அதை நாங்கள் செஞ்சுதான் ஆகணும். ஏன் எங்களுக்கு கடமையே. அப்ப அதுல என்ன வித்தியாசம் சொல்லி சொன்னா, கடமையான விஷயத்த இந்த அவுலியாக்களாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா முஹப்பத்தோட செய்வாங்க, லவ்வோட அந்த விஷயத்த செய்வாங்க. நாங்க தொழுகிறோம் இல்லையா? சுபகுக்கு தொழுகிறது வந்து சரியான ஒரு கஷ்டம். ஆனா எப்படியும் எலுமே தொழுறோம். ஆனா அதுல ஒரு டொட் சரி எங்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டு இல்லையா? ஆனா அவுலியாக்கள் என்பவங்க வந்து அந்த கஷ்டத்தை எல்லாம் இல்லை, நான் சுபகுக்கு எலும்போனுமேன்ற முகப்பத்தில் எலும்பிடுவாங்க, தூக்கமே போகாது சிலாக்களுக்கு. அப்ப கடமையான விஷயத்த எங்களுக்கு கட்டாயமான விஷயத்த முகப்பத்தோட லவ்வோட செய்யறது. அதுக்கு அடுத்தது அதை தாண்டி கணக்கே இல்லாம சுன்னத்து செய்யறது, நஃபிலான அமல்கள். இதை கொண்டுதான் அல்லாஹ்வை அடைஞ்சுக்கோறது இல்லையா? நாங்க அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம், யா அல்லாஹ் எங்களை பாரு எங்களை பாரு நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஃபஇன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீங்க தொழணும் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வை நீங்க பார்த்து கொண்டு தொழணும். நாங்க தொழுகிறோம் தானே, அல்லாஹ்வை பார்த்து கொண்டா தொழுகிறோம். எங்களுக்கு முசல்லாக்கு போனோடனே 4 கடையோட யோசனை வந்துடும், இல்லாட்டி 3 புள்ளகளோட யோசனை வந்துடும் இல்லையா? இல்லாட்டி என்னோட கூட்டாளி இந்த வேலையை செஞ்சாரு, அவருக்கு அடுத்த வேலை நான் என்ன செய்யறேன் அந்த யோசனை வந்துடும். ஆனா எங்களோட தொழுகை எப்படி கொண்டு சொன்ன, ஃபஇன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை பார்த்து கொண்டே தொழுங்க. அப்படி இல்லையா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டீரான்னு சரி நீங்க தொழுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறார். ஆனா அப்ப ஐன்ல ஒரு விஷயம் ஏலும் தானே, எங்களுக்கு அல்லாஹ்வை பார்த்து கொண்டு தொழலாம், அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. நீங்க அதுக்கு தான் ட்ரை பண்ணணும். இன்றைக்கு நாங்க உலகத்தோட வாழ்ந்து முடிறாக்கள் அல்ல, நாங்க தான் ஒரிஜினல் ஆக்கள். ஏண்டா உலகம் மட்டுமல்ல வாழ்க்கை, திரும்ப வாழ்க்கை ஒன்று ஈக்குது அப்படின்னு எதிர்பார்த்தாக்கள். அப்ப இப்ப இந்த அவுலியாக்களுக்கு அந்த நெருக்கம் கிடைச்சதோட நஃபிலான அமலை கொண்டு நெருங்கினத்தோட அல்லாஹ் ஒன்று அப்படியே திறந்து கொடுக்குறான் கேட்ட. என்ன கேட்ட தெரியுமா? நீங்க பார்க்கிற பார்வையா நான் ஆகிடுவேன். அப்ப அந்த அவுலியாக்கள் பார்க்கிற பார்வை யார் ஆகுற? அல்லாஹ்வோட பார்வை. அல்லாஹ்வோட பார்வைக்கு எங்க சரி ஒரு பிளாக் கொண்டிக்கா இல்ல. அப்ப அந்த பவர் அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணால பார்த்த இந்த கட்டு மட்டும் இல்ல, கட்டை தாண்டி என்னைக்கோ அது அப்படியே விளங்கும். அப்படி கிடைச்சா எப்படி இல்லையா? அவுலியாக்களுக்கு அது கிடைச்சிச்சு. எதனால? அல்லாஹ்வோட முஹப்பத்தால. அப்ப அந்த அல்லாஹ்வோட முஹப்பத்தால கிடைச்சதோட அந்த கிடைச்ச ஸ்பெஷலை கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அதுக்காக வேண்டிய அல்லாஹ்வை நாங்க நேசிச்ச அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்ப நீங்க பார்க்கிற பார்வையா நான் ஆகிடுவேன், நீங்க நடக்கிற காலா நான் ஆகிடுவேன், நீங்க பிடிக்கிற கையா நான் ஆகிடுவேன்டா. அந்த பவர் அப்படியே அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப நீங்க இது இப்படியே இந்த ஹதீஸ் இப்படியே வச்சுக்கொண்டு இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இப்பதான் முஜிசாத்து கராமத். நாங்க வந்து அற்புதம் செய்யறாங்க, நபிமார்கள் அற்புதம் செய்யறாங்க, மிராக்கிள் நடக்குது, இதெல்லாம் என்ன? அவுலியாக்கள் அற்புதம் செய்யறாங்க, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற ஸ்பெஷல் இல்லையா? குர்ஆன்ல வந்து நிறைய கராமத் இந்த மூஜிசாத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான் இல்லையா? ஏன்னா மூஜிசாத்தும் கராமத்தும் உண்டு. வல்லமைக்கு மாத்தமா ஒரு விஷயத்த செய்யறது, ஸ்பெஷலா கிடைச்சி வல்லமைக்கு மாத்தமா ஒரு வேலையை செய்யறது. அப்ப இதுல வந்து குர்ஆன்ல நிறைய மூஜிசாத்தை பத்தி பேசுறான். அதுல குறிப்பா எடுத்துக்கொண்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்து மூஜிசாத்தை நாங்க பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து மூஜிசாத் என்ன தெரியுமா? அவங்களோட கையில வந்து ஒரு கம்பொண்டி, இப்படி ஊன்ற கம்புண்டு. அந்த கம்பு ஒவ்வொரு டிசைன்ல மாறும். அதுக்கான சக்தியா அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்போ ஒரு நாள் மூஜிசாத் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாவே உன்னைய நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மலைக்கு ஏறினாங்க, தூர்சினா மலைக்கு ஏறினாங்க இல்லையா? ஆனா அதை பார்க்க கிடைக்கல. ஏண்டா அல்லாஹ்வோட ஒரு ஒளியை மட்டும் பார்த்து கூட இவங்களுக்கு தாங்க முடியல. அதனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அங்கிருந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க, அந்த பார்வை கிடைக்கல. அப்ப ஆனாலும் இப்ப இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாட தண்ட பக்கம் லயிச்சு பெய்த்து அவர் வந்து ஜீரோவாகிக்கிறாரு அல்லாட பேர்ல. இப்ப அல்லாஹ் யோசிக்கிறான், இவர்கிட்ட யோசனை எப்படி மாத்துறன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து குர்ஆன்ல அது வந்து நாங்க பார்க்கிறோம், சூரத்துல் கஹ்ஃப்ல வரும், காலலம் ஜுஸ்ல ஆரம்பத்திலே வருது. மூசாவே உங்களோட கையில் இருக்கிறது என்ன? அப்ப அல்லாஹ்க்கு தெரியவா அது கம்புண்டு? அல்லாஹ் கேட்கிறான், உங்களோட கையில் இருக்கிறது என்ன? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இது கம்பு, இதை நான் நூண்டுவேன், இதை நான் எடுத்துக்கொண்டு போக்கொள்ளே ஓனாய் வந்தா அடிப்பேன், இதை கம்பை நான் எடுத்துக்கொண்டு போக்கொள்ளே ஆட்டுக்கு வந்து கொப்பு பிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு போவாங்க. இவங்க தெரிஞ்சதை சொல்லிக்கொண்டு போவாங்க.
அப்போ அல்லாஹ் இன்னொன்றை சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? மூசாவே, அந்த கம்பை நீங்கள் முன்னுக்கு போட்டு பாருங்க. அந்த கம்பை முன்னுக்கு நீங்கள் இப்படி போட்டு பாருங்க. அந்த அசாண்டு செல்றத அந்த இப்படி நீங்கள் முன்னுக்கு போட்டு பாருங்க. அப்போ இவங்க முன்னுக்கு போட்டாங்க. போட்டத்தோட இந்த சீரிப்பாயிர பாம்பு அதான் அந்த கம்பு மாறிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், மூசாவை நீங்கள் பயப்பட வேணாம், அந்த அந்த அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பிடிங்க, நீங்க பிடிச்சா நாங்க மாத்திருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அப்படின்றதோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை அப்படி பிடிக்கிறாங்க. பிடிச்சதோட அது கம்பா மாறுது. இதுதான் ஃபிரௌனுக்கு முன்னுக்கு வந்து நின்றதோட, சின்ன பாம்பா தான் இருந்துச்சு. ஃபிரௌனுக்கு முன்னுக்கு வந்து நின்றதோட குர்ஆன்லே அல்லாஹ் சொல்றான், எப்படி தெரியுமா? மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய பாம்பாக என்ன செஞ்சிட்டான் அல்லாஹு தஆலா, அந்த கம்பை மாத்தினான். ஃபிரௌனே பயப்பட மாட்டான் எல்லாத்துக்கும். ஃபிரௌனே பயப்படுற அளவுக்கு அந்த கம்பு பெரிய பாம்பா மாறிச்சு. இது எதனால? மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த கம்பை போட்டது. அந்த கம்பை பாம்பா மாத்தினது யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சக்தி. அப்ப நாங்க சந்தேகப்படுகிறோம், டவுட் வைக்கிறதா இருந்தா நாங்க எதுல டவுட் வைக்கணும்? கௌசு நாயகத்தினுடைய இல்ல அவுலியாக்களுடைய கராமத்துல நாங்க டவுட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, மூஜிசாத்துகள் நபிமார்களுடைய மூஜிசாத்துகளுடைய விஷயத்துல நாங்க சந்தேகப்படுறதாக இருந்தாலும் சரி, இது எதை சந்தேகப்படுறோம்? லாஸ்டா பார்த்தா அல்லாஹ்ட சக்தியில நாங்க சந்தேகப்படுறோம் இல்லையா? எல்லா மனுஷரும் ஒரே மாதிரி இல்ல. அல்லாஹு தஆலா தரத்துல உயர்வு தாழ்வு வச்சுக்கிறான். அப்ப அந்த அல்லாஹ் நினைச்சிராக்களுக்கு கொடுப்பான், நினைச்சிராக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அப்படிதான் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ். எப்படி? அவங்க மட்டும் இப்ப நாங்க அல்லாஹ்வை நேசிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல. அந்த லவ்னு சொல்றது வந்து ஒரு பக்கம் மட்டுமல்ல, அடுத்த பக்கமும் எப்படி இருக்கணும்? ஃபுல்லா இருக்கணும், 100% அங்கள பக்கம் இருக்கணும். அப்ப நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறானா? அதுலதான் டவுட் இருக்குது. அப்ப அவுலியாக்களுக்கு என்ன நடந்துச்சு? அவுலியாக்கள் அல்லாஹ்வை நேசிச்சாங்க, அல்லாவும் அவுலியாக்களை நேசிச்சான். அதுதான் விஷயம். அப்ப அல்லாஹ் நேசிச்சா, அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய மகா வல்லவனுடைய சக்தி கிடைச்சிட்டா, இந்த உலகம் எல்லாம் தண்ணியில நடப்பாங்க, நெருப்புல நடப்பாங்க, ஆகாயத்துல பறப்பாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம். அப்ப முஜிசாத்து அப்படியே ரசூலுல்லாஹ்ட்டேந்து வந்துச்சு இல்லையா? முஜிசாத்து அதுல உள்ளடக்கப்பட்டதுதான் இந்த அவுலியாக்கள் காட்டின கராமத்து. அதுல இந்த அப்படியே வந்து நபிமார்கள்ட்ட இருந்துச்சு, அது அப்படியே வந்து என்ன செஞ்சுச்சு? வலிமார்கள்ட்ட வந்துச்சு. கௌசு நாயகம் காட்டின கராமத்துகள் ஏராளம். அப்ப இந்த கராமத்து எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா அப்படி. அப்ப சாலிஹீன்களிடத்துல இந்த கராமத்து நிகழும். குர்ஆன்ல நாங்க பார்க்கலாம் நிறைய விஷயங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அல்ல, அவங்க ஒரு பெண்மணி நபியாக வரையலா. ஆனா அவங்களோட இடத்துக்கு போகக்குள்ள சொர்க்கத்திலிருந்து சாப்பாடு இருந்துச்சு இல்லையா? இது எதனால? அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நேசிச்சதுனால. குகைவாசிகள் குர்ஆன்ல தான் வருது, சூரத்துல் கஹ்ஃப்ல வருது. 350 வருஷம் தூங்கினாங்க, ஆனா அல்லாஹ் திரும்ப எழுப்பினான். அது மட்டும் இல்ல, இவங்க இங்கல படுத்தா அல்லாஹ் அங்கல பிரட்டி வைப்பான் இல்லையா? மண்ணில் நாங்க படுத்த என்ன நடக்கும்? கரையானே தின்னு முடிச்சிருக்கும். ஒரு வருஷம் இப்பமா செல்ல 350 வருஷம் தாண்டி அல்லாஹ் திரும்ப எழுப்பி அதை அத்தாட்சியா வச்சு இன்றைக்கு நாங்க போயிட்டு பார்த்தா தெரியும் அங்க பள்ளி ஒன்றே இருக்குது. அப்ப இப்ப இவங்களை இப்படி திருப்பி வச்சது யாரு? அல்லாஹ். அந்த ஆற்றலை கொடுத்தது யாரு? அல்லாஹ். அப்ப இவங்களை பத்தி குர்ஆன் பேசுது, இவங்க நபிமார்கள் அல்ல. அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல பல்கிஸ் ராணி பெரிய ஒரு அரசி, அவங்களுடைய சிம்மாசன அரச சபையை அவங்க வாரத்துக்கு இடையில இங்க கொண்டுறணும், அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று வந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க? நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க. ஜின்ட வந்து பெரிய தலை இஃப்ரீத்னு சொல்ற பெரிய ஜின், அந்த ஜின்கிட்ட கேட்டாங்க. அப்ப அந்த ஜின் சொல்லிச்சு, நீங்க உட்கார்ந்து எலும்பக்கோலே நான் கொண்டாரு, உட்கார்ந்து எலும்பக்கோலே கொண்டாரு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை அப்படி இல்லை, அதை விட ஃபாஸ்ட்டாக வரணும், அதை விட ஃபாஸ்ட்டாக கொண்டு வரணும். அப்போ ஒருத்தர் இருந்தார், ஆஸ்முல் பர்ஹி அப்படின்னு சொல்ற ஒரு இறைநேசர், அல்லாஹ்வுடைய முஹப்பத்து பெற்ற ஒருத்தர். அப்போ அவர் சொன்னாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நீங்க கண்ணை சிமிட்டுறதுக்கு இடையில அந்த சிம்மாசனம் இங்க வரும். அந்த அரசந்து அந்த குயிங்க வந்து பெரிய கஜானா இங்க வரும். இவங்க கண்ணை பொத்தி துறக்கிறதுக்கு இடையில முன்னுக்கு வந்துச்சு. அப்ப நாங்க ஒரு அல்மாரியொண்டோ ஒரு பொருளோண்டோ கோந்து வச்சா கொஞ்சம் சரி ஆடுமே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போய்த்து பார்த்தாங்க, ஒரு சொட்டு ஆட்டம் கூட இல்லாம அப்படியே இருந்துச்சு. இது வந்து அல்லாஹ்வோட மாபெரும் கொடை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப அவங்க யாரு? அவங்க நபி அல்ல, முன்னுக்கு இருந்தது நபி, ஆனா அவங்க நபி அல்ல. அப்ப அவங்களும் அல்லாஹ்வுடைய இறைநேசர். அதை செஞ்சது யாரு? அவங்க தான். ஆனா செய்விச்சது
அல்லாஹ். அப்ப இந்த கராமத் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இப்படி அல்லாஹு தாலா வலிமார்களை பத்தி பேசி கொண்டிருக்கிறான். அந்த பட்டியல்ல இன்றைக்கும் நாங்க நிறைய பேசி கொண்டிருக்கிறோம்னு சொன்னா கௌஸ் நாயகத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட கராமத்து அப்படின்னு சொல்றது 20க்கும் மேல வெளிப்படுமா, 20க்கும் மேல வெளிப்படும். அந்த அளவுக்கு உயர்தரமான ஒரு வழி கௌஸ் நாயகம் அன்னவர்கள். கௌஸ் நாயகத்தினுடைய சிறப்பு ஏராளம். இப்போ இங்கிலீஷ்ல முக்கியமான ஆட்களை பற்றி எழுதுவாங்க. ரசூல்லா பற்றி எழுதிக்குது, உமர் ரலியல்லாஹு பற்றி எழுதிக்குது, அதை போல கௌஸ் நாயகத்தை பற்றி எழுதிக்குது. அதில் போட்டிற வார்த்தை என்ன தெரியுமா? அற்புதங்களின் பொக்கிஷம். இந்த அற்புதத்திலேயே பொக்கிஷம் அப்படின்டா இவங்க காட்டுற கராமத்து எல்லாமே காலமான கராமத்துகள். இப்ப இன்னொரு விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப இந்த அவுலியாக்கள் அப்படின்னு சொல்றவங்க எந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க? கௌஸ் நாயகம் அன்னவங்க அபூபக்கர் நாயகத்தை விட மேலையா, சஹாபாக்களை விட மேலையா அப்படின்னு பார்த்தா இல்ல. சஹாபாக்கள் அப்படின்னு சொல்றவங்க வலிமார்களிலே பெரியவங்க தான் சஹாபாக்கள். சஹாபாக்கள்கிட்ட நிறைய கராமத்துகள் இருக்குது. அந்த சஹாபாக்கள் மண்ணுக்குள்ள கபருக்குள்ள இந்த ஆக்களோட பேசிக்கிறாங்க, தண்ணீர நடந்திக்கிறாங்க, நிறைய விஷயங்கள். இங்க இருந்து கிட்டத்தட்ட 400 மைலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு மனுஷரோட பேசிக்கிறாங்க. இப்படி நிறைய கராமத்துகள் இருக்குது. கௌஸ் நாயகம் அன்னவங்க அவங்களுடைய தந்தையுடைய பேர் மூசா என்று சொல்லப்படும். அவருடைய பேர் அபூ சாலிஹ் என்று பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஃபாத்திமா நாயகி அன்னவங்களுக்கும் அபூ சாலிஹ் நாயகத்துக்கும் ஹிஜ்ரி 470 பிறந்தவங்க தான் கௌஸ் நாயகம் அன்னவங்க. அவங்க பிறந்து 5 மாசத்துல நோன்பு, 5 மாசத்துல ரபியுல் ஆஹிர்ல பிறந்தா 5 மாசத்துல நோன்பு. சில ரிவாயத்து படி நோம்புல தான் பிறந்தாங்க அப்படின்னு வருது. நோம்புல பிறந்த புள்ள பால் குடிக்கல, நோம்புல பிறந்த புள்ள அப்படி இல்லாட்டி நோம்புக்கு முன்னுக்கு பிறந்த புள்ள நோம்புல பால் குடிக்கல. இப்ப எல்லாரும் பார்த்தாங்க ஏன் பால் குடிக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கல. அவங்களோட பரம்பரை பெரிய பரம்பரை. அப்ப அந்த பரம்பரையில் உள்ளவங்க நிறைய அறிவுள்ளவங்க, குறைஷி வம்சத்தை சேர்ந்தவங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட வழிமுறையில வரவங்க. அவங்க சொல்றாங்க இந்த புள்ளையே பால் குடிக்கல அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கொள்ள மகரிபுக்கு பிறகு புள்ள பால் குடிக்குது. அப்ப இன்றைக்கு தான் பெஸ்ட் நோன்பு அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்ப பிறக்கக்குள்ளையே நோம்போட இல்லண்டா பிறந்த 5 மாசத்திலே நோன்பு பிடிச்சவங்க கௌஸ் நாயகம் அன்னவங்க. அப்ப அதை அப்படியே போக்கல, அவங்களோட காலம் அப்படியே போகுது. சின்ன வயசுல கௌஸ் நாயகம் அன்னவங்க விளையாடிக்கொண்டு போறாங்க. இந்த விளையாடிக்கொண்டு போக்கல ஒரு மாடு ஒண்டிக்குது. மாடு திரும்பி பார்த்து கௌஸ் நாயகத்துல ஒரு விஷயம் சொல்லுது. மாடு பேசுது. என்ன பேசுதுண்டா, உங்களை அனுப்பி வச்சிக்கிற இதுக்கு இல்லை, மாடு விரட்டத்துக்கு அனுப்பி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாடு கௌஸ் நாயகத்தை பார்த்து பேசுது. பேசினத்தோட உடனே உம்மாட்ட பேசி சொல்றாங்க, உம்மா நான் என்ன செய்யணும், பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் சந்திக்கணும், பட்டணத்துக்கு போகணும், பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு, மார்க்க கலைகள் எல்லாமே நான் அறிஞ்சு கொள்ளணும். கௌஸ் நாயகம் சின்ன வயசுலே குர்ஆனை முடிச்சாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அவுலியாக்களுடைய வாழ்க்கையில அப்படி நடக்கும். அது அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, உம்மாட அனுமதியோட உம்மா கொடுத்த 40 பொற்காசிகள் இந்த இடது பக்க சேப்புக்குள்ள இருக்குது. அந்த 40 பொற்காசிகளோட பயணமாகுறாங்க பகதாதுக்கு. இப்ப இருக்கிற இடம் பகதாத், அந்த பகதாதுக்கு பயணமாகுறாங்க. அப்படி பயணமாக கொள்ளே இடையில கல்வர்கள் கொள்ளக்காரர்கள் இந்த பொருட்களை எல்லாம் திருட கொள்ளே உன்னிட்ட என்ன இருக்குதப்பா அப்படின்னு கேட்டதோட இவங்க என்ன செஞ்சாங்க, உம்மா ஒரே ஒரு விஷயம் சொல்லி அனுப்பினாங்க, உண்மையை தவிர எந்த நிலைமையில நீ உண்மைதான் பேசணும், வேற ஒன்றும் பேசப்படாது. அப்ப அந்த புள்ள செல்லுது, ஏண்டா எங்களை பொக்கட்டுக்குள்ள 40 பொற்காசிக்குது. அப்ப நாங்க இன்றைக்கு நினைப்போம் 40 பொற்காசு தானே அப்பா அப்படின்னு நினைப்போம். அப்ப இந்த எடுத்துக்கொண்டு போக்கொள்ளே இது கொள்ளிக்குது விட்டோன்னே அந்த சின்ன கல்லுன்னு நம்பல், அந்த கல்லை வச்சு லீடர்கிட்ட பேசுனா இல்லை, இந்த இவர் கேட்டத்தோட 40 பொற்காசு சேப்பு கொள்ளிக்குது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்னதோட அவர் திரும்ப உறுத்தி கொண்டு கேட்கிறாரு, என்ன பைக்குது ஒன்னாட்ட, என்னட்ட 40 பொற்காசு இருக்குது அப்படியே சொன்னார். சின்னத்தோட இவர் உண்மையில மெய்க்குமோ தெரியா இல்லை பொய்யோ தெரியான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாரு, அதை கிழிச்சு பார்த்தா 40 பொற்காசு இருக்குது. அப்போ 40 பொற்காசு இந்தத்தோட கேட்குறாங்க, ஏன் நீ உண்மை சொன்ன, இல்லை என் உம்மா என்ன செஞ்ச, எந்த நிலைமையில உண்மை சொன்ன அப்படின்றதோட இவ்வளோ வருஷமும் அல்லாவை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த புள்ளையோட உண்மை எந்த அளவுக்கு எங்களை பாதிச்சிக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அந்த தொழிலே கல்லனெல்லாம் தொழிலை விட்டான்னு சொல்லி வருது.
பிறகு காலத்துல கௌசு நாயகத்துடைய கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லி வருது. அதை தாண்டி கௌசு நாயகம் மன்னவங்க அவங்க எல்லாம் சேர்த்து பெரிய அவுலியாக்களாக மாத்தினாங்க அப்படின்ற சரித்திரம் வருது. இப்ப இந்த கௌசு நாயகம் மதரசாவுக்கு போறாங்க, மதரசால ஓதுறாங்க. இன்றைக்கு மாறுது, இன்றைக்கே நிறைய மதரசால பருப்பு தான் கொடுக்குறேன். அப்ப அன்றைக்கும் அந்த கஷ்டம் மீந்துச்சு. மதரசால எவ்வளவு பேருக்கு ஆக்கணும் இல்லையா? நிலாமியா மதரசா பகதாதில் இருக்கிற நிலாமியா மதரசால தான் கௌசு நாயகம் ஓதினாங்க. அப்ப அப்படி ஓதக்கொள்ளே இவங்க நினைக்கிறாங்க சல்லியும் இல்லை, தின்றதுக்கு வழியும் இல்லை, பசியா வேற இருக்குது அப்படின்னு பள்ளிக்குள்ள போயிட்டு படுத்துக்கிறாங்க. படுத்து கொண்டதோட இவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சு கொண்டாங்க, எனக்கு சாப்பாடு தாரதா இருந்தா அல்லாஹ் நீ தான் தரணும், சாப்பாடு தாரதா இருந்தா அல்லாஹ் நீ தான் தரணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைச்சு கொண்டதோட ஒருத்தர் இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு பேப்பர் ஒன்றை விரிச்சாரு, அந்த பேப்பர்ல சாப்பாடு கொஞ்சம் வச்சாரு, அந்த சாப்பாடு வச்சு தின்று கொண்டிருக்கிறாரு. தம்பி பசின்னு சொன்னா வந்து தின்னப்பா அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து செல்றாரு. சின்னத்தோட இவர் மனசு உருகி செல்றாரு, இல்ல சாப்பாடு என்னென்ன நிலைமைகள் லீக்கோ, ஹலாலோ ஹராமோ என்னமோ தெரியாதே, நான் அல்லாஹ் தார சாப்பாடு எனக்கானதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கௌசு நாயகம் மன்னவங்க அந்த சின்ன வயசுலேயே பேசுறாங்க. பேசினத்தோட இவர் யாருன்னு தெரியா, அவர் யாருன்னு தெரியா, அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு சரியான பசி, அதனாலதான் இந்த சாப்பாடை நான் வாங்கிட்டு வந்தேன். இதை கிடைச்ச சல்லி எங்க தெரியுமா? பகதாதுக்கு வார நான் ஒரு வியாபாரி என்னட்ட ஒரு உம்மா சல்லி கொடுத்து அனுப்பினா அப்துல் காதிர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லி நான் இப்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னண்டு இந்த சாப்பாடு வாங்கி தின்றவங்களோட சல்லி தான், என்னைய மனுஷவங்க மன்னிப்பு கேட்கணும். இதோட கௌசு நாயகத்துல கண்ணில் அப்படியே தண்ணி வருது, அழுகுறாங்க. ஏண்டா அல்லாஹ் நீ தான் என்ன சாப்பாடுன்னு கேட்டாங்களா, அவர் வேற இடத்துல போயிட்டு சாப்பிட்டிக்கலாம், இல்லாட்டி இன்னொருத்தர கூட்டம் போய் சாப்பிட்டிக்கலாம். ஆனா கௌசு நாயகத்துடைய இடத்துக்கே அந்த சாப்பாடு வருதுண்டா நாங்கள நினைச்சு பார்க்கணும் கௌசு நாயகத்துடைய அந்தஸ்து என்ன. இப்படி கௌசு நாயகத்துடைய நிறைய கராமத்துகள், அந்த கராமத்துகளை சொல்லி முடிக்கவே இயலாது. ஏண்டா அப்படி நிறைய கிரந்தங்கள் கௌசு நாயகத்தை பத்தி எழுதப்பட்டு ஈக்குது. இந்த அவுலியாக்கள் அப்படின்னு செல்றாக்கள் நாங்க நினைச்சு கொள்ளலாம், தண்ணி தேவைன்னு சொன்னா அவர் இப்படி இருந்தா கராமத்தொண்ட காட்டி தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். எங்க சரி போகணும்னா கராமத்தொண்ட காட்டி என்ன செஞ்சு அவர் பெய்திடலாம்னு சொல்லி இல்ல. அவுலியாக்கள் என்பவங்க எப்படின்னு சொன்னா இந்த கராமத்தை காட்டுறதுக்கு வெட்கப்படுவாங்க. ஏண்டா காட்டின கராமத்தை கொண்டு யாரு சரி தீனுல் இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ள இல்லண்டா, இல்ல இதை நம்பலான்னு சொல்லி சொன்னா, இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளலன்னு சொல்லி சொன்னா என்ன நிலைமை அப்படின்னு பயப்படுவாங்க. எப்படி அவங்கள தாண்டி அந்த பயத்தை தாண்டித்தான் அந்த கராமத்துகள் வருது. ஒரு நாள் கௌசு நாயகம் மன்னவங்க வந்து நிறைய பயான் பேசுவாங்க. அவங்க இந்த இடத்துல இருந்து பேசினா நிறைய ஆட்கள் ஈப்பாங்க. எங்கெல்லாம் ஈக்குறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும், இந்த முன்னுக்கு இந்த பேசுறவங்களுடைய சத்தத்திலேயே கேட்கும். அப்ப சுஹுரவர்தி இமாம் அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு போறாரு. முக்கியமான ஒரு விஷயம் அப்படித்தானே, நாங்க ஒரு தங்கல் ஒன்றை போறோம்டா, ஒரு மௌலான் ஒன்று போறோம்டா, நாங்க ஒன்று பயப்படுவோம். ஏன் தெரியுமா? எங்கட மனசுக்குள்ள நினைச்சத அவர் செல்லுவாரு, அது உண்மையா பொய்யான்னு சந்தேகத்திலே போவோம். அதே மாதிரி இந்த சுஹுரவர்தி இமாமும் அதே சந்தேகத்துல போறார். பேய்த்து இவர் பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்ப இவர் போன ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இவர் பேய்த்து இந்த அல்லாஹ்வை பத்தின அறிவை படிச்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் போறார். இப்போ கௌசு நாயகம் இருக்கிறாங்க நிறைய தூரத்துல. இப்போ கௌசு நாயகம் பேசிக்கொண்டு இருந்துட்டு அப்படியே சொல்றாங்க, நீங்க நினைச்ச விஷயம் கபருக்கு செட் ஆக மாட்டுச்சு, நீங்க நினைச்ச விஷயம் கபருக்கு செட் ஆக மாட்டாச்சு அப்படின்னு சொன்னார். அப்ப இவர் யோசிச்சாரு, ஒருவேளை நான் நினைச்சதை தான் கௌசு நாயகம் சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சார். நினைச்சிட்டு சேச்சே அது அப்படிக்காது அப்படின்ட்டு பேசாமிக்கிறாங்க. திரும்பவும் அதே சொல்றாங்க, நீங்க நினைச்ச விஷயம் கபருக்கு செட் ஆக மாட்டுச்சு, நீங்க உங்களுக்குன்னு நினைச்சதா உங்களுக்குத்தான் நான் சொன்னதுன்னு சொல்லி திரும்ப சொன்னார். உடனே பேத்து, நாயகமே என்னைய என்ன செய்யுங்க, மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை சந்தேகம் நினைச்சிட்டேன், உங்களோட சக்தியை பிரம்மாண்டம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி ஏற்றுக்கொண்டாரு. கௌசு நாயகம் மன்னவங்க நிறைய கராமத்தல் இந்த உலகத்துல நிறைய கராமத்தல் காட்டிக்கிறாங்க. அதுல குறிப்பா இந்த ஹிகாயத்துல வர ஒரு கராமத்து தான் தீன வந்து மார்க்கம் அப்படின்னு சொல்றத ஒரு இடத்துல கௌசு நாயகம் காண்றாங்க. எப்படின்னா வயசாலி தோட்டத்துல காண்றாங்க. கண்டத்தோட அவர் கேட்கிறாரு, எனக்கிட்ட வந்து உட்காருங்களேன்றார். உட்கார்ந்தத்தோட இவங்க வச்சு கிட்ட போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்தத்தோட சொல்றாங்க, நான் தான் மார்க்கம், நாங்க பின்பற்றிக்கிற இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சின்னத்தோட நீங்க எனக்கு கையை கொஞ்சம் தர மாட்டீங்களா அப்படின்றதோட கையை கொடுக்குறாங்க. கையை கொடுத்ததோட அப்படியே அவர் ஒரு வாலிப தோட்டத்துல வயசாலி ஐந்தவர் பொடியனா மாறிட்டாரு. மாறிட்டு சொன்னாங்க, அந்த முஹியத்தீன்,
அப்ப சத்தம் வருது, நீங்க தான் முஹியத்தீன், தீனை உயிர்ப்பித்தவர் அப்படின்னு சொல்லி சத்தம் வருது. சரி, இது ஒரு பாதையில, காட்டு வழி பாதையில தான் நடக்குது. இவர் மதரசாக்கு போறாரு. மதரசாக்குள்ள பெய்த்து தொழுகைக்கு பெய்த்து நின்றதோட, இமாமுக்கு பெய்த்து நிற்கிறாரு. நின்றத்தோட இவரை சலாம் கொடுத்து தொழுகையை முடிச்சுட்டு திரும்புறாரு. எல்லாரும் வந்து முசாபஹா செய்யறாங்க, நீங்க தான் முஹியத்தீன் அப்படின்னு சொல்லி முசாபஹா செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த முஹியத்தீன் சொல்லி பட்டத்தை சூட்டினது அல்லாஹு தஆலா. காரணம் என்னன்னு சொன்னா, மார்க்கம் அப்படின்னு சொல்றது நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் தொழுகிறது, ஜகாத்து கொடுக்கறது, நோன்பு பிடிக்கிறது மட்டுமல்ல மார்க்கம். மார்க்கம் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, உள்ளத்தை வந்து பியோவா மாற்றணும், பரிசுத்தமா மாற்றணும். அதுதான் மார்க்கம். அவுலியாக்கள் வந்ததுக்கான காரணம் அதுதான். அவங்க கராமத்து காட்டினதுக்கான காரணம் அதுதான். வேற எதையுமே எதிர்பார்க்கல. நாங்க பெரிய கராமத்து காட்டுறோம், எங்களை எல்லாருமே நாங்க கராமத்து காட்டுறோம் நினைக்கணும், எங்கள்கிட்ட நிறைய அற்புதம் இருக்குது, அப்படி யாரும் நினைக்கல. ஒவ்வொரு மக்களுடையும் உள்ளத்தை மாத்தேலுமா. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி நான் இந்த மஜ்லிஸை முடிச்சுக்கோறேன். என்னன்னு சொன்னா, பசரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னா பெண்களுள்ள ஒரு வலியுல்லா. அப்ப ராபியத், இப்ப இந்த ஹிகாயத்துல வரும் ராபியத்துல் பசரியா அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இவங்களுடைய காலத்துல தான் ஹசனுல் பஸ்ரி நாயகம் அண்ணவங்களும் வாழ்றான். அவங்களும் பெரிய ஒரு இமாம். இவங்க அடிக்கடி போய்த்து அந்த இவங்களோட கூட்டாளிகளோட போய்த்து என்ன செய்வாங்க, அவங்கள சந்திப்பாங்க. சந்தித்ததோட ஒரு நாள் இப்படி போய் சந்திச்சு கொண்டிருக்க ஒரு பெரிய நதியோரம், எப்படி ஒரு ஒரு ரிவர் பக்கத்துல இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. கதைச்சு கொண்டிருக்க கொள்ளே இவங்க செல்றாங்க, கதைச்சு கொண்டிருக்க தொழுகையுடைய நேரம் வருது. தொழுகையுடைய நேரம் வந்ததோட இவங்க என்ன செய்யறாங்கன்னா, முசல்லாவை எடுத்தாங்க, அந்த ஆத்துல விரிச்சு தொழுதாங்க. எப்படி முசல்லாவை எடுத்து அந்த ஆத்துல விரிச்சு தொழுதாங்க, ரிவருக்கு மேல போட்டு தொழுகிறாங்க. தொழுதத்தோட பார்த்து கொண்டு இந்த ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு சொன்னவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க அடுத்த முசல்லாவை எடுத்து காத்துல போட்டு தொழுகிறாங்க. எப்படி இவர் வந்து ரிவர்ல போட்டு தொழுகிறாரு, இவ வந்து இப்படி சும்மா மேல போட்டு தொழுகிறாங்க. இப்ப தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு சிரிச்சு கொண்டு கேட்குறாங்க, இப்படி என்ன மாறி மாறி செய்யறதுக்காக நாங்கள் இங்கே வந்திக்கிறோம், இப்படி என்னாட்டுள்ள சக்தியை உங்களோட சக்தியை மாற்றி மாற்றி செய்யறதுக்காக வந்திக்கிறோம், மக்களுக்கு எங்களால் என்ன பிரயோசனம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இப்படி அவுலியாக்கள் அப்படின்னு சொல்றாக்கள் வந்தது எங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்துறதுக்கு. கௌசு நாயகம் அண்ணவங்க வந்து அப்படி நிறைய வேலைகளை செஞ்சுக்கிறாங்க. அதுக்கான காரணம் தான் நாங்கள் இன்றைக்கு பின்பற்ற காதிரியா தரீகத்தாக இருக்கட்டும், அதை போல சுஹ்ரவர்தியா தரீகத்தாக இருக்கட்டும், ஷாதுலியா தரீகத்தாக இருக்கட்டும், ரிஃபாயியா தரீகத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, மக்கள் மார்க்கத்துல தான் நீக்கிறாங்க, மக்கள் மார்க்கத்துட்டு போகாம எப்படி பிடிக்கிறது, அப்படித்தான் அவங்களுடைய நிலைமை. கௌசு நாயகத்தை நாங்க கௌசுல் வராயா தஸ்தகீர் அப்படின்னு நாங்க ஒரு பைத் ஒன்று படிப்போம். இதுல என்ன என்ன செல்வம் சொன்னா, எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துபவரே. அவுலியாக்களால உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுதான் முக்கியமான வேலையாக நடந்துச்சு. கௌசு நாயகம் அண்ணவங்க வந்து இப்படி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல செஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போனாங்க, மதீனாக்கு போனாங்க. மதீனாக்கு போய்த்து அஸ்ஸலாமு அலைக்கயா ஜத்தி அப்படின்னு சலாம், என்ன பாட்டனாரே உங்களோட மேல சலாம் உண்டாவதாக அப்படின்னு சலாம் சொல்றாங்க. செல்லி முடிஞ்சதோட வாலைக்கும் முஸ்லாம் யா வலதின்னு பதில் வருது. வந்ததோட கேட்டாங்க, நீங்க கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்டாங்க. அது வரைக்கும் அவங்க கல்யாணம் முடிக்கல. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, நான் கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லி திரும்ப என்ன செய்யறாங்க, ஊருக்கு வந்து 4 திருமணங்கள் முடிக்கிறாங்க. முடிச்சு அதுல வந்து 27 ஆம்பளை புள்ள, 22 பொம்பளை புள்ள பெத்துக்கோறாங்க. அவங்க எல்லாருமே அவுலியாக்களாகத்தான் கடைசியில இருந்தாங்க. அவங்களுடைய மாணவர்களும் பெரிய பெரிய இமாம்களாகவும் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இப்ப இன்றைக்கு நான் பேசுற இந்த ஒவ்வொரு கராமத்தும் நீங்க நினைச்சுக்கொள்ளலாம், எப்படி அப்பா 800 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த மனுஷன் கதையெல்லாம் இவர் எப்படி சொல்ற அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வோட சரித்திரம் எல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் எப்படி சேவ் பண்ணி வச்சிக்கோ, அதை போலவே கௌசு நாயகத்துடைய முழு ஹிஸ்டரியுமே சேவ் பண்ணி வச்சுக்குது. ஒவ்வொரு இமாம்களும் அந்த காலத்தில் இந்த ஒவ்வொரு இமாம்களும் அந்த ஹிஸ்டரி அப்படியே என்ன செய்கிறாங்க, அந்த பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. கௌசு நாயகம் அண்ணவங்க வந்து 91 வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்துல 11வது பிறையில கௌசு நாயகம் அண்ணவங்க இந்த உலகத்துட்டும் எங்களை விட்டும் மறைஞ்சு போறாங்க. இந்த அவுலியாக்களுடைய முடிவு எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மஹதி அலைஹிஸ்ஸலாம் எப்ப இந்த உலகத்துக்கு வாராங்களோ அவங்க வந்ததோட இந்த அவுலியாக்களுடைய வருகை முடிந்திரும். அந்த முடிவோட இந்த உலகத்துடைய அழிவை நாங்க சந்திக்கலாம்.
கௌஸ் நாயகம் சொல்றாங்க, நீங்க வந்து கிழக்கிலிருந்து கூப்பிட்டா நான் உதவி செய்வேன், மேற்கிலிருந்து கூப்பிட்டா நான் உதவி செய்வேன். அதுக்கெல்லாம் காரணம் உதவி செய்வாங்களா? நிச்சயம் உதவி செஞ்சு ஈக்குறாங்க. அவங்க எங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ அங்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிறாங்க. அதான் நாங்க கௌஸ் நாயகமே ஏண்ட ஈமான பாதுகாத்து தாங்க, ஏண்ட கடைசி நிலைமையை பாதுகாத்து தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம், அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவங்க மறைஞ்சதுக்கு பிறகும் இன்னமுமே கராமத்து இந்த உலகத்துல நடந்து கொண்டே இருக்குது. கௌஸ் நாயகம் அண்ணவங்க சாதாரணமாக இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க அல்ல. ஆனாலும் அல்லாஹு தஆலா இன்றைக்கு ஞாபகம் செய்ய வச்சுக்கிறான்னு சொன்னா அவங்களுடைய பெரிய கராமத்து இதுதான். கௌஸ் நாயகம் அண்ணவர்களுடைய பரிபூர்ணமான அந்த கபூலியத்தை பெற்றவர்களாக யா அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எமது உள்ளங்களை உன் பக்கம் நீ நிலை நிறுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கௌஸ் நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டு நாயனே அவர்களுடைய மசார் ஷரீஃபை சென்று ஜியாரத்து செய்கின்ற பாக்கியங்களை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எமது உடம்பிலும் உள்ளத்திலும் இருக்கின்ற அனைத்து விதமான நோய்களையும் அப்புறப்படுத்தி கௌஸ் நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டு இந்த மஜ்லிஸை கியாமம் பரிவந்தம் நீ நிலைநாட்டுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.